வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 3rd வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வரவாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்டு. அதாவது நமக்கு வரவாரத்தை பொறுத்தவரையும் 4 செஷன் தான். டியூஸ்டே அம்பேத்கர் ஜெயந்தி அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஹாலிடே. ஸோ 4 செஷன் நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது, வரவாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்டு, எந்தெந்த கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க, அதாவது ரொம்ப சர்ப்ரைஸாக அவங்களுடைய பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து, அதாவது ஏப்ரல் 2nd வீக் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரேலி. லைக் அந்த 5 வருஷத்தில் இந்த மாதிரியான வீக்லி பேசிஸில் ரேலி வர கிடையாது. பிப்ரவரி 2021 தான் நியர்லி 7% நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு வீக்லி பேசிஸில். ஆனால் இந்த வீக், அதாவது ஏப்ரல் 2nd வீக் 2026 நிஃப்டி 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரேலி வந்துருக்குது. நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் சொன்னேன். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு 23,000 வந்து சொல்லிட்டு இருந்தேன். 22,180 வந்துச்சு. கரெக்டாக அந்த லெவல் வரும்போது 22,300 400 நான் ஒரு சார்ட் ஒன்று நான் போட்டு என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில், ட்விட்டரில், என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருந்தேன். 2025 நிஃப்டி லோ 21,750. இப்போ வந்து அந்த ரேஞ்சுக்கு நியர்பை வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க அப்படின்னு நான் சொல்லி போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க 2 வீக்ஸ். நிஃப்டி அந்த பாட்டம்லேருந்து நியர்லி 7% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போ பாட்டத்துலேருந்து 7 to 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும், அதாவது மண்டே 250 பாயிண்ட், டியூஸ்டே 150 பாயிண்ட், வெனஸ்டே 875 பாயிண்ட், அதாவது சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அன்னைக்கு 875 பாயிண்ட், தேர்ஸ்டே 200 பாயிண்ட் டவுன் ஆச்சு, ஃப்ரைடே 275 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 1337 பாயிண்ட்ஸ், 5.88% லாஸ்ட் வீக் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் வீக், ப்ரீவியஸ் வீக் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், அந்த வீக்லி அனலைசிஸில் எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 12-13 நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த வாரத்தை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ் நிறையா வந்துருச்சு, நெகட்டிவ் நியூஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அதாவது சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. போர் நிறுத்தம் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்படுகிறது அப்படின்ட்டு இஸ்ரேலு, ஈரானு, யூஎஸ் இவங்க 3 பேரும் அக்செப்ட் பண்ணி லாஸ்ட் டியூஸ்டே நைட் அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு நியூஸ் தெரிஞ்சு ஓகே இந்த நியூஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த நியூஸ் தெரிஞ்ச கடைசி ஆள் நாம தான். ஓகேங்களா? இப்போ 2 வீக்ஸ் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டு, நம்ம மார்க்கெட்டு மட்டும் இல்லை, யூஎஸ் மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட்டு, ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 வீக்ஸ் சீஸ்ஃபயருங்கிறது ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் நம்ம மார்க்கெட்டு. இந்த 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர் நடந்ததுனால க்ரூட் ப்ரைஸ் $115 நியர்லி $95 வந்துருச்சு. அப்படிங்கும்போது இது வந்து பிக் பாசிட்டிவ் நியூஸ் நம்ம இந்தியாவுக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத்தில் ஈரான் அண்ட் யூஎஸ் இவங்களுடைய டாப் அஃபீஷியல் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து யூஎஸோடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய சம் மினிஸ்டருங்க எல்லாமே வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிற மெசேஜ் படி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து விட்டுருக்குறாங்க. என்னன்னா, ஈரானுடைய அசட், அதாவது கிட்டத்தட்ட $120 பில்லியன் வந்து $115 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க யூஎஸ். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து இந்த மீட்டிங்ல நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில்
இதனுடைய ஃபைனல் ஃபிகர் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இதனுடைய ஃபைனல் ஃபிகர் இஸ்லாமாபாத்லயே வெளியிடுவாங்களான்னு தெரியல. இல்ல நான் போய் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நான் வந்து ஃபைனல் ரிசல்ட் நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஜேடி வான்ஸ் கிளம்பி போயிடுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ வந்து ஈரான் யூஎஸ் பீஸ் டாக் நடந்துட்டு இருக்குது. இந்த பீஸ் டாக் வந்து சுமூகமா முடிஞ்சிச்சு அப்படின்னா பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்னமும் வந்து பிக் பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். அதனால இந்த பீஸ் டாக் வந்து நம்ம வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்தா வந்து ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆயிருது. இப்போ ரீசெண்டாக 95.20 அரௌண்ட் வந்தது. இன்னைக்கு வந்து 92.75 அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ ருப்பி ஆல்மோஸ்ட் 2.3 பைசா அப்ரிசியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் செல்லிங் ஃபிகரை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது டெய்லியுமே 20,000 கோடி 25,000 கோடி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 5 டேஸாவே செல்லிங் ஃபிகர் அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நியர்லி 1000 குரோருக்கு வந்து பையிங்க்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயே அவங்களுடைய பொசிஷன் நியர்லி 88% ஷார்ட்ல இருந்தவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 78% அரௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் ஹெவியாக இருந்துறதுக்கு இந்த லாஸ்ட் வீக்கு. அதுக்கடுத்தது வந்து குரூடு ஃபாலிங் நியர்லி $95 பெர் பேரலுக்கு வந்துடுது. இது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ். சீஸ்ஃபயர், பீஸ் ஸ்டாக்கு, ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எஃப்ஐஸ் செல்லிங் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. குரூடு வந்து டவுன் ஆகிடுது. ஸோ இந்த 5 பாசிட்டிவ் நியூஸுங்கிறதுமே வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுக்கடுத்தா வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்புடைய ட்வீட்டு. அதாவது அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2 வாரத்துக்கு நாங்கள் வந்து சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நேவி அதுக்கப்புறமா வந்து சோல்ஜர்ஸு இவங்க எல்லாமே வந்து ஈரானை சுற்றி நிலைநிறுத்தப்படுவார்கள். இந்த பீஸ் டாக் வந்து சுமூகமா முடியல அப்படிங்கிற பட்சத்துல இம்மீடியட்டா அட்டாக் பண்றதுக்கு அவங்க எந்நேரமும் ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப்புடைய டிசிஷன் தான் வச்சுக்காங்களேன். அவர் அப்பப்போ ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து பொசிஷன் வந்து நல்ல ஹெவி லாங்ல இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். இல்லை அவர் வந்து நான் ஷார்ட்ல மாறிட்டேன், குரூடுலாம் நான் ஹெவியாக வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா, இல்லை அவருங்க போட்ட டீல் பீஸ் ஸ்டாக் எனக்கு வந்து திருப்தியாக இல்லை அப்படின்னு ஏதாவது ட்வீட் ஒன்று போட்டு விடலாம். அதனால் வந்து அவருடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஓவர் நைட்டில் வந்து நியூஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இதுதான் நெகட்டிவ் நியூஸ். லாஸ்ட் வீக் வந்து 12-13 நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து 5 பாசிட்டிவ் நியூஸ், ஒரே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. இது எப்படி வேணால் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட் அப்பான் த ட்ரம்ப் ரிஸ்க். ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 4230 பாயிண்ட்ஸ், அதாவது 5.77% ஹைல போயிருக்குது. 77,550 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 1337 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 5.88%. 24,050 வந்து செட்டில் ஆகுது. மிட் கேப் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆகுது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ரியாலிட்டி 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்ததாக நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆட்டோ இண்டெக்ஸ் 11.5%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 9%, டிஃபென்ஸ் 9.2% ஹைல போயிருக்குது. ஓகேங்களா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 20,710 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் டிஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 21,602 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. இந்தியன் ருப்பி பார்க்கும்போது 92.73 வந்து செட்டில் ஆயிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே. இதுதான் வந்து லாஸ்ட் வீக் உடைய ரிப்போர்ட். ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13th ஏப்ரல் மண்டே அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது. ஏப்ரல் 14th டியூஸ்டே அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு இந்தியாவுடைய டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 2.13%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3%. அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏ வந்து பிபிஐ டேட்டா வருது. இது வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணும். அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா. இந்த பிபிஐ டேட்டா எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வரும்னு வச்சுக்கோங்களேன். 16th ஏப்ரல் பார்த்தோம் அப்படின்னா தேர்ஸ்டே, அதாவது வெனஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை, தேர்ஸ்டே சைனாவுடைய ஜிடிபி வருது. இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸு. ரிசல்ட்டை பொறுத்தவரையும் வெனஸ்டே ஹெச்டிபி ஃபைனான்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. தேர்ஸ்டே ஏஞ்சல் ஒன், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், விப்ரோ இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க.
ஃப்ரைடே எந்த ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை. சாட்டர்டே ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இன்ஃபோசிஸ் நெக்ஸ்ட் வீக்கு தான் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 78% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. யூஸ்வலாக அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 94% ஷார்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 88% வந்தாங்க, 86% வந்தாங்க, 85 வந்தாங்க. இப்போ வந்து ஃபைனலாக 78% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க பையிங்க்கு வர மாட்டாங்க. ஓகேங்களா. இது அவங்க வந்து 78% லாங்க்கு வருவாங்க அப்படின்லாம் நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க. அவங்களுடைய ஆல்மோஸ்ட் ஷார்ட் வந்து 65%க்கு வந்தாவே நம்ம மார்க்கெட்டு இங்கிருந்து இன்னும் 1000 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் பார்த்த வரையும் எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அதிகமாக லாங்கில் எப்போ இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 54% ஷார்ட்ல இருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ கூட லாங் குறையாது. 54% லாங்ல இருந்தாங்க, ஷார்ட்ல இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 78% இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10% ஒரு 65% குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிஃப்டி இந்த வார் ஸ்டார்ட் ஆனது என்ன லெவல் இருந்துச்சு 25,200 இருந்துச்சு, அந்த லெவலுக்கு வந்துடும். அதனால அவங்க எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்கிறத வாட்ச் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி வந்து எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 74%, டொமஸ்டிக் 76% லாங்கில் இருக்கிறாங்க. ப்ரிப்பரேட்டர் 50% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. நீ எந்த பக்கம் வேணால் பண்ணிக்க அப்படின்ட்டு 50% தான் லாங் அண்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ வர வாரத்தில் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது 24,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது நிஃப்டி இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் ஜோனில் இருக்குது. எப்போ வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 25,200ல பிரேக் டவுன் ஆச்சு. அப்போ தான் வந்து பிஆர்இஸ்க்கு வந்து ட்ரிகர்ட் ஆச்சு. 25,200ல பிஆர்இஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது 22,200 வந்துருக்குது. அதாவது 3000 பாயிண்ட் நிஃப்டி இறங்குனது. இப்போ வந்து புல்லிஸ் எங்கே ட்ரிகர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நியர்பை லெவல் தான் இருக்குது. அது வந்து கம்மிங் வீக்கில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,300. இந்த 24,300க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,800 தென் 25,200 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,700 இமீடியட் சப்போர்ட். இது என்ன அப்படின்னா தேர்ஸ்டே வந்துடலும். தேர்ஸ்டே வந்து 23,700 வந்துச்சு. அதுதான் ஒரு சப்போர்ட்டு. ஒருவேளை அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். அதாவது இந்த பிக் கேப் அப் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,300. ஸோ வர வாரத்தில் இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துருக்குறோம். அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 24,300. இந்த 24,300ங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒருவேளை இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 24,800 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த 24,300 அதுக்கு மேலே போகும்போது 24,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,700 லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து லோ. இந்த லோக்கு கீழே வர பட்சத்தில் 23,300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா. இதுதான் நான் வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது. பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. 55,900 அரௌண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் 57,000 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 57,000 பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 57,700. ஓகேங்களா. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54,700. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 53,200. அதனால் இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க வர வாரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.